அது அடுத்த ஸ்டெப்ல இருக்கு. இல்ல இவருக்கு வந்து இந்த கருப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டில ஒரு கேஸ் 392 போட்டிருக்காங்க, ராபரி கேஸ். ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு வண்டி நிக்குது, யார் நிக்கிறாங்கன்னு போய் பாக்குறதுல இவங்க அது வசதியா போயிருந்திருக்கு அவங்களுக்கு. என்னங்க? ஆமா, 3 பேருக்கு மேலுமே கேங் ரேப் போட்டு. என்னங்க? செக்ஷன்ஸ் வந்து 296B, 118, 324, 140, 309 பிளஸ் 80 கேங் ரேப். பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு. அது வந்து அந்த கருப்பசாமி அண்ட் தவசிக்கு 2 கால்லயும் குண்டு பாஞ்சிருக்கு. தென் காளீஸ்வரனுக்கு 1 காலில் பாஞ்சிருக்கு. சார், ஆல்ரெடி பல்வேறு குற்ற வழக்குல ஈடுபட்டவங்க சொல்றீங்க, அவங்களை ஏறியும் நம்ம போலீஸ் வந்து தனிப்பட்ட முறையில் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க வந்து கோர்ட் கேஸுக்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோர்ட் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. என்னங்க? இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க, மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க. அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தா லேத் ஒர்க் போறாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல. என்னங்க? நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் 10:45 to 11 இந்த சம்பவம் நடக்குது. என்னங்க? அவங்க கேஷுவலா இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல சட்டப்படி அதுல கிரிமினல் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. அது டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க செக் பண்ணி இல்ல. இதுக்கு முன்னாடி இவங்க மேல இந்த ஹர்ட் கேஸ், ஒரு மர்டர் கேஸ், தெஃப்ட் கேஸ், இந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கு. அண்ணனும் தம்பியும் கண்டினியூஸா இருக்காங்க. இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போ ஒரு 15-21 மந்த்துக்குள்ளதான் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பையனா இருக்கு. அந்த தேர்ட் தவசி அலைஸ் குணா வந்து ஒரு 15-20 டேஸா அவரோட பழக்கமா இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவா கூட இருக்காங்க. ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிட்டியில வந்து 59 பேட்ரோல் பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. 25 பேட்ரோல்ஸ் 4-வீலர் பேட்ரோல்ஸ் இருக்கு. அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு GPS பிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் பண்ணிருக்காங்க. பட் அன்னைக்கு நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்திருக்கு. மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. இல்ல, அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிபிக் எவிடன்ஸ் இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணிருக்கோம். பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்சஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதை வச்சு இவங்க 3 பேருங்கிறத பிக்ஸ் பண்றோம். அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க. நேரா வந்து நம்ம சத்தி ரோடு, கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கராபரேட் பண்ண முடியும். என்னங்க? அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்களா இப்போதைக்கு தெரியல. பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்.
ஸோ இன்னும் கஸ்டடியல் இன்டராகேஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம விசாரிக்கணும். சம்பவம் நடந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல, ரோந்து பணி இல்ல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சார். அந்த இடத்துல அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். அங்க பீளமேடை பொறுத்த வரைக்கும் 5 பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்க, பிளஸ் 2 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிகோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம், வித் சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம். சம்பவம் நடந்த பக்கத்துல சார் சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல எந்த விதமான சிசிடிவி அதை சுத்தி எங்கேயுமே இல்லையா சார்? இது மூலமா பப்ளிக் இன்னொரு ரெக்வெஸ்ட், நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க. பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல. பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.